ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, குழந்தைங்கள வந்து நம்ம எப்படி ஈஸியா தூங்க வைக்கலாம் அப்படின்ற டிப்ஸ் தான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்கள வந்து நம்ம தூங்க வைக்கிறது வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான விஷயம் தான். நம்ம வந்து அவங்கள எப்படி தூங்க வைக்கலாம் அப்படின்ற டிப்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே, இதுல ஏதாவது ஒரு டிப்ஸ் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, உங்க குழந்தைங்கள நீங்க ஈஸியாவே தூங்க வச்சிடலாம். குழந்தைங்க வந்து பொறந்ததுக்கு அப்புறமா ஒரு 45 டேஸ்க்கு வந்து கரெக்ட்டா வந்து அவங்க தூங்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து டே எது, நைட் எது அப்படின்றது வந்து பழகுறதுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு 45 நாள் ஆகும். அதுக்கப்புறமா தான் வந்து குழந்தைங்க வந்து ஓரளவு செட்டில் ஆகி தூங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த 45 நாள் வந்து கண்டிப்பா வந்து நம்ம அவங்களோட சப்போர்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த டிப்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்க குழந்தைங்கள ஈஸியாவே தூங்க வச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து குழந்தைங்களுக்கு நல்லா ஃபீட் பண்ணுங்க. ஃபீட் பண்ணீங்க அப்படின்னாலே வந்து குழந்தைங்க வந்து நல்லாவே தூங்குவாங்க. ஸோ, அதனால அவங்களுக்கு வயிறு ஃபுல்லா நம்ம ஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்து குழந்தைங்க தூங்க ஆரம்பிச்சுருவாங்க. அடுத்து 2வது விஷயம் என்னன்னா, நம்ம என்ன டைம்க்கு வந்து குழந்தைங்கள தூங்க வைக்கிறோமோ, அதே டைம் தான் டெய்லி ஃபாலோ பண்ணி நம்ம தூங்க வைக்கணும். அப்பதான் வந்து குழந்தைங்க வந்து அந்த டைம்க்கு வந்து கரெக்ட்டா வந்து செட்டில் ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ, அதனால கண்டிப்பா அந்த டைம்க்கு நீங்க தூங்க வைக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அடுத்து 3வது விஷயம் வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பா வந்து வெளிச்சம் இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து அவங்க நம்ம வயித்துல வந்து இருக்கும்போது அவங்க இருட்டிலே பழகுறதுனால, அந்த இருட்டுல தான் வந்து குழந்தைங்க தூங்க ஆரம்பிப்பாங்க. வேணும்னா நீங்க வந்து ஒரு சின்ன லைட் மட்டும் வேணா போட்டுக்கலாம். அந்த வெளிச்சம் இல்லாத மாரி நீங்க பார்த்துக்கோங்க. அப்பதான் வந்து குழந்தைங்க வந்து நல்லாவே தூங்குவாங்க. நீங்க ஃபீட் பண்றீங்க அப்டின்னாலுமே வந்து நீங்க கொஞ்சம் அந்த சின்ன வெளிச்சத்திலேயே வந்து நீங்க தூக்கி ஃபீட் பண்ணிட்டு திருப்பி போட்டீங்க அப்டின்னா, அவங்க நல்லா தூங்கிடுவாங்க. மத்தபடி நீங்க லைட்ட போட்டு வெளிச்சம் காட்டுனீங்க அப்டின்னா வந்து குழந்தைங்க முழிச்சுப்பாங்க. திருப்பி வந்து நம்ம தூங்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டமா போயிடும். குழந்தைங்கள வந்து தூங்க வைக்கிற ரூம் வந்து எப்பயுமே கொஞ்சம் சவுண்ட் இல்லாம அமைதியா இருக்கிற மாரி இருக்கிற பிளேஸா பார்த்துக்கோங்க. அப்பதான் வந்து குழந்தைங்க டிஸ்டர்ப் இல்லாம தூங்குவாங்க. ஏதாச்சும் சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சுன்னா, அவங்க வந்து பயந்து எழுந்துட்டே இருப்பாங்க. தூங்க மாட்டாங்க. ஸோ, அதனால கண்டிப்பா வந்து ஒரு ரூம் வந்து நல்லா கவர் ஆன மாரி இருக்கிற மாரி நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்து குழந்தைங்கள வந்து எப்பயுமே வந்து நல்லா பெட்ஷீட் வச்சு நீங்க போத்தி நீங்க தூங்க வச்சீங்க அப்டின்னா, நல்லா தூங்குவாங்க. அவங்க கை, கால்லாம் வந்து நம்ம குளிர் இல்லாம நம்ம போத்தி படுக்க வச்சோம் அப்டின்னாலே வந்து ரொம்ப நேரம் தூங்குவாங்க. அப்படி இல்ல அப்டின்னா, நீங்க வந்து தொட்டில்ல கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க தொட்டில்ல படுக்க வைக்கிறதுனால கூட குழந்தைங்க வந்து தூங்குற டைம் வந்து கண்டிப்பா இன்கிரீஸ் ஆகும். ஸோ நீங்க இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து கண்டிப்பா வந்து குழந்தைங்கள தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு டைம் நீங்க டயப்பர் சேஞ்ச் பண்ணி நீங்க தூங்க வைங்க. அப்பதான் வந்து நீங்க நைட்ல வந்து அவங்க டிஸ்டர்ப் ஆயி டயப்பர் திருப்பி வந்து ஈரமாயி அவங்க முழிச்சு அழுகுறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவ நீங்க டயப்பர் சேஞ்ச் பண்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதையும் கண்டிப்பா பண்ணிடுங்க. அடுத்து வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பா வந்து அம்மாவா வந்து நம்ம ஏதாவது பாட்டு பாடலாம் அப்படின்னா, இல்லன்னா வந்து நம்ம ஏதாவது கதை சொல்லி பேசலாம். ஸோ இந்த மாரிலாம் நம்ம வாய்ஸ கேட்டே வந்து குழந்தைங்க நல்லாவே தூங்கிடுவாங்க. நீங்க வந்து இந்த விஷயத்த பழக்கப்படுத்துனீங்க அப்படின்னா, குழந்தைங்க கண்டிப்பா வந்து அதுக்கு அடாப்ட் ஆகி, அந்த விஷயம் நம்ம பண்ணும்போதே தூங்க ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம வந்து ஒரு 2, 3 சாங்ஸ் வந்து கன்டினியூவா வந்து அவங்களுக்கு டெய்லி அந்த பாட்டே பாடணும் அப்படின்னாலே, அந்த பாட்டு கேட்டாலே வந்து நம்ம தூங்கணும் அப்படின்ற ஃபீல் அவங்களுக்கு வந்து நல்லாவே தூங்குவாங்க. அப்படி இல்லன்னா வந்து நீங்க ஏதாச்சும் பாட்டு பாட தெரியலன்னா, ஏதாவது ஸ்டோரி சொல்லுங்க. இன்னைக்கு என்ன நடந்தது? அந்த மாரி நீங்க உங்க குழந்தைங்க கிட்ட பேசுங்க. அப்படி பேசுனீங்க அப்படின்னாலுமே வந்து குழந்தைங்க வந்து நல்லாவே தூங்குவாங்க. ஸோ நீங்க இதையும் ட்ரை பண்ணி அவங்கள ஈஸியா தூங்க வைக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி உங்க குழந்தைங்கள தூங்க வச்சு பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் மை சேனல்.